ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புதுசாக அப்படின்னா நமக்கு இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்லேயே நம்ம இதே கோஎஃபிஷியன்ட் வச்சு இன்னொரு மாடல் இருக்குது. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன். நம்ம ஆல்ரெடி டீவியேஷன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுமாதிரி இதில் என்ன வருது அப்படின்னா மீன் டீவியேஷன். ஸோ மீன் டீவியேஷனுக்கு ஒரு சர்டன் ஃபார்முலா இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் பார்த்தோமா, இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த மீடியன் வரும், மீடியன் டீவியேஷன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மோட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மோட் டீவியேஷன். சரியா? ஸோ இது எல்லாமே தனித்தனி மெத்தட்ஸ் தான், தனித்தனி ஃபார்முலாஸ் தான், பட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ரீகால் பண்ணிடலாம். வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியன்ஸ். ஸோ இதே வேரியன்ஸில் சில மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஷார்ட்கட்ஸு. இப்போ வேரியன்ஸ் வர இடத்துல நமக்கு என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இதே இது எனக்கு வேரியன்ஸில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சர்டன் நம்பர் எனக்கு, அதாவது சில நம்பர் எனக்கு கூட்டிக்கிட்டே வராங்க, ஆட் பண்ணிகிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ங்கிற நம்பர் எனக்கு எல்லா நம்பர்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வேரியன்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த மாதிரி அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற நம்பரால் எனக்கு வேரியன்ஸில் எந்த சேஞ்சும் வராது. ஸோ நோ சேஞ்ச். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆல்ரெடி பழைய செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு என்ன இருந்துச்சோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு புதுசாக 2 ஆட் பண்ணதுக்கப்புறமும் வரும். ஸோ அதனால் எந்த சேஞ்சும் ஆன்சரில் இருக்காது. ஸோ வேரியன்ஸை பொறுத்தவரையில் ப்ளஸ் ஆர் மைனஸில் நோ சேஞ்ச். அதே இது எனக்கு இப்போ ஏதோ ஒரு நம்பர் 3ங்கிற நம்பர் எல்லா நம்பர்லேயும் மல்டிப்ளை ஆகிருக்கு, அதே மாதிரி எல்லா நம்பர்லையும் சப்போஸ் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அங்கே வேரியன்ஸ் சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்மா அப்படிங்கிறது தான் எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா வேரியன்ஸ் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 3ஐ எனக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும், அது ஹோல் ஸ்கொயராக மாறும். சரியா? ஸோ அப்போ வேரியன்ஸில் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா இதோட ஃபார்முலா பாருங்கள். Coefficient of mean deviation equal to mean deviation divided by mean. Formula is mean deviation divided by mean. இது coefficient of median deviation. மீடியன் டீவியேஷனாலும் இதே ஃபார்முலா தான், எந்த சேஞ்சும் இருக்காது. மீன் டீவியேஷன் டிவைட் பை இந்த இங்கே மீன் பார்த்தீங்களா, அதாவது இங்கே என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு டிவைடில் வரும். இங்கே மீன்னா டிவைடில் மீன், இங்கே மீடியன் அப்படின்னா டிவைடில் மீடியன். சரியா? இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், மோட் டீவியேஷன் சொல்லியிருக்கோமா, அப்படின்னா எனக்கு டிவைடில் என்ன வந்திருக்கணும், இந்த மோட் டேர்ம் வந்திருக்கணும். ஸோ டிவைட் பை மோட். சரியா? ஸோ மோட் டீவியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மோட் டீவியேஷனில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோட் வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டீவியேஷனில் எடுத்துக்கணும். அதாவது டீவியேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு நம்பர் காமனாக எடுத்துப்போம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒரு சீரீஸ் இருக்குது 1 2 3 4 இந்த மாதிரி ஏதோ நம்பர்ஸ் போகுது. இதில் எனக்கு காமனாக ஏதாவது ஒரு 5ங்கிற நம்பரை ஆவரேஜாக எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கிட்டு வந்திருப்போம். கரெக்டாக? அது அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு, கம்மியாக இருக்குது அப்படின்னா மைனஸ். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ்ன்னு போடுவோம். இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் டைமே படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சைன் உள்ளே இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது பாசிட்டிவாக மாற்றும். ப்ளஸ் -2 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு இதோட மீனிங் என்ன வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 + 2 இஸ் ஈக்குவல் டு 3. அதாவது நெகட்டிவ் சைன் என்ன தான் வந்தாலும் எனக்கு அது ப்ளஸ்ஸாக ஆகுத்தும். ஸோ மாடுலஸ் கிட்டத்தட்ட எனக்கு எப்படி அப்படின்னா சைனு எப்படி பார்த்தாலும் பாசிட்டிவ் தான். சரியா? ஸோ அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். இதுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அப்டைன் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். பின்வரும் அதிர்வெண் பரவல்களின் இடைநிலையை பெறுக. ஸோ இடைநிலை என்னென்னு கண்டுபிடிக்கணும், மீடியன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ்.
ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மீன்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். மீன் அப்படிங்கிறதோட சிம்பிள் தான் இந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது. ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி இந்த எக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மைனஸ் இந்த மீன் எக்ஸ் பார். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஃபோர்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த சிம்பிளுக்கு பேர் சம்மேஷன், அதாவது எல்லா கொடுத்துருக்க நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். டிவைட் பை n பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். சரியா? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதே இதில் உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ரூட் போட்டுப்பாங்க. சரியா? ஸோ எந்த வேரியேஷனும் கிடையாது. ஸோ ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் த மீடியன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர்ஸாக இருக்கா? ஸோ அப்போ சிங்கிள் சீரீஸாக இருக்கிறப்போ நமக்கு ரொம்பவே ஈஸி தான். இதே இது உங்களுக்கு கண்டினியூஸ், அதாவது குரூப் டேட்டா வரும், அதாவது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி 0 to 10, 10 to 20 இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே மேக்ஸை பொறுத்தவரை அதிக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நமக்கு எக்ஸாமில் ஃபாஸ்ட் வே ஆஃப் அப்ரோச் கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நமக்கு என்ன பண்ணிடணும், மீடியன் அப்படின்னா மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோமா? ஸோ 8யும் 10யும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8, இது 18, நெக்ஸ்ட்டு 29, நெக்ஸ்ட் ஒன். ஸோ உங்களுக்கு இப்படி எழுதுறதுக்கு கொஞ்சம் சின்ன லெட்டராக எழுதுகிற மாதிரி இருக்குது, ரைட்? சரி, ஒரு நிமிஷம். 29. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆரோ மார்க் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 29ம் 16யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45. நெக்ஸ்ட்டு 45 + 20 65. நெக்ஸ்ட்டு 90. நெக்ஸ்ட்டு 105. நெக்ஸ்ட் ஒன் 114. லாஸ்ட் 120. சரி, எல்லாத்தையும் அடுத்தடுத்து நம்பர், அதாவது 8 + 10 18, 10 + 18 29, 11 + 18 29, நெக்ஸ்ட் 29 + 16 45, 45 + 20 65, 65 + 25 90, 90 + 15 105 இந்த பேனரில் போகும். சரியா? ஸோ இதில் இருக்கிறதுல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுங்கிறது தான் இந்த 120. இது எண்ணுங்கிறது ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு டேரெக்டாக n டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு மிடில் டேர்ம் கிடச்சிரும். ஸோ அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60ங்கிற நம்பர் தான் எனக்கு இடைநிலையாக இருக்குது. ஸோ இடைநிலை அப்படிங்கிறது நமக்கு 60ங்கிறது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 65 தான் எனக்கு 60 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எனக்கு என்னோடய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 65ங்கிற நம்பர் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ 65க்கு நேராக என்ன நம்பர் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மீடியன். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியன் இஸ் 5, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு லாங் மெத்தட் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டாக சால்வ் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா, பின்வரும் தரவின் இடைநிலையை கண்டறியவும். ஸோ தரவோட இடைநிலை கேட்டிருக்காங்க. இங்கே எனக்கு எக்ஸு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? இங்கே 3, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், 3 + 2 5, 5 + 4 9, 9 + 6 15, 15 + 3 18, 18 + 5 23. ஸோ என்னங்கிறது 23, 23 பாதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 11.5 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ 11.5 அப்படிங்கிறது 9 to 15க்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ 15க்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் உங்களோட ஆன்சருங்கிறது 11ஆக இருக்கும். சாரி ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது 11.5 அது எதுக்கு இடையில இருக்குன்னா 9க்கும் 15க்கும். ஸோ 15ங்கிறத மேக்ஸிமம். ஸோ எனக்கு ஆன்சர் 11. ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இதில் ஆப்ஷன் தப்பு. சரியா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் இஸ் 11. அவ்வளோதான். சரியா? இது உங்களுக்கு போன கொஷினோட அதே ஆப்ஷன் தான் இருக்குது, 3 5 7 10. ஸோ அதனால் இதோட ஆப்ஷன் தப்பு. உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 11. சரியா? நெக்ஸ்ட்டு மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சேம் வே. இது பார்த்தீங்கன்னா குரூப் டேட்டா, அதாவது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி 5 to 10, 10 to 15, 15 to 20 இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மீடியனுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, மீடியன் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 - L1 டிவைட் பை F இன்ட்டு n/2 - C. இதுதான் மீடியனோட ஃபார்முலா.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மோடுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த மாதிரி குரூப்டு ஃப்ரீக்வன்சி 5 to 10, 10 to 15 இந்த மாதிரி கொடுத்துருந்தா மோடோட ஃபார்முலா எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப்1 டிவைட் பை 2f மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2. ஸோ இதுதான் உங்களுக்கு எதோட ஃபார்முலாவாக இருக்கும், மோடோட ஃபார்முலா இன்ட்டு ஹெச். ஸோ இங்கே L2, L1, F, N2, C இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு மீடியம் தானே கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5க்கு 5, 5 + 6 11, 11 + 15 16. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20. ஸோ நெக்ஸ்ட்டு 26 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 36, 36 5 ஆட் பண்ணிங்கன்னா 41, 41 4 45, 45 2 47, 47 2 49. ஸோ நமக்கு இங்கே 49 அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்னங்கிறது 49. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49 கிடச்சிட்டு எனக்கு n/2 வேணும். ஸோ 49/2 பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும் 24.5. ஸோ அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 24.5 எதுக்கு இடையில எனக்கு லை ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 11க்கும் 26க்கும் இடையில தான் எனக்கு என்ன இருக்குது 24.5. அப்படின்னா எனக்கு 11க்கும் 26க்கும் இடையில இருக்கா, அப்போ எனக்கு மேக்ஸிமம் நம்பர் 26. ஸோ 26ஆக இருக்கிறப்ப எனக்கு இந்த 15 பார்த்தீங்களா, இந்த 15ங்கிறத எனக்கு ஃப்ரீக்வன்சி, அங்கே எனக்கு எஃப் அப்படிங்கிறது 15. அந்த 15க்கு முந்தின நம்பர் பார்த்தீங்களா எந்த ரேஞ்சில் இருக்குது, 15 to 20 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த 15 to 20 அப்படிங்கிறது தான் எனக்கு லோவர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சின்ன நம்பர். அப்புறம் 20ங்கிறது தான் மேக்ஸிமம் பெரிய நம்பர், அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் L1 L2. சரியா? L1 L2 அப்படிங்கிறது 15ம் 20ம். கிளியரா? நெக்ஸ்ட்டு சி நமக்கு தேவை பார்த்தீங்களா. இப்போ L1 கண்டுபிடிச்சிட்டோம், L2 கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு இந்த எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், என் கண்டுபிடிச்சா சி மட்டும்தான் அன்னோன். ஸோ சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28 26ன்னு ஃப்ரீக்வன்சி டிசைட் பண்ணுறோமா. ஸோ இந்த 26ங்கிறது நமக்கு மிட் வேல்யூவாக கிடச்சிருக்கு 24.5 அப்படிங்கிறதுல 26ங்கிற நம்பரில் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி லை ஆகுது 15 அப்படிங்கிறது. அப்போ அந்த 26க்கு முந்தின நம்பர் எது நமக்கு பார்த்தீங்கன்னா சி 11 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ இந்த 11 அப்படிங்கிறதா உங்களுக்கு சியாக இருக்கும். ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு L1 இஸ் ஈக்குவல் டு 15, L2 இஸ் ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு வேறு என்ன டேர்ம் இருக்குது நமக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஆல்சோ 15. ரைட்டா? ஸோ அப்போ ஃபார்முலாவில் டேரெக்டாக இந்த மீடியன் ஃபார்முலாவில் அப்படியே அப்ரோச் பண்ணலாமா. L1 15 ப்ளஸ் L2 மைனஸ் L1. ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5 டிவைட் பை எஃப் 15 இன்ட்டு 24.5 மைனஸ் சி இஸ் 11. ஸோ இதை டேலி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் 5ம் 15ம் அடித்தா 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 13.5. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13.5/3. ஸோ இதை டேரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 3s are 12.5 15. ஸோ ஆன்சர் இஸ் 15 + 4.5. ஸோ ஆன்சர் இஸ் 19.5 இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? ஸோ ஃபார்முலா நல்லா பைக்காட் பண்ணிக்கோங்க, மீடியன் அண்ட் மோட் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். இதை வேணால் ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு சேம் மெத்தடில் தான் இருக்குது. ஸோ இதை ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சேம் மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே மீடியனோட ஃபார்முலா நமக்கு என்னது, மீடியன் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 மைனஸ் L1 டிவைட் பை எஃப் இன்ட்டு n/2 மைனஸ் சி. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஸோ இதுலேயுமே மீடியன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா ஈஸியாக? சரி, ஓகே. ஸோ அப்போ இதோடதுமே நீங்கள் ஹோம்ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டுமே ஒரே மாடல் கொஷின்ஸ் தான், நமக்கு சேம் டேட்டா பாருங்கள் 10 to 15, 15 to 20. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மெத்தடில் தான் எனக்கு இந்த 2 கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டோட ஆன்சருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு இது தெரியணும் சார் அப்படின்னா நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் அதை சேர்த்து எடுத்துடலாம். சரியா?
நமக்கு ஒரே மாடலில் இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நியூவாக ஏதாவது கற்றுக்கணும். ஸோ அதனால் நமக்கு புது புது மாடல் கொஷின்ஸுக்கே நம்ம போயிடலாம். சரியா? ஸோ given below the date of age of various children, what is the difference between the mean and mode of the ages? பல்வேறு குழந்தைகளின் வயது குறித்து தரவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வயதுகளின் சராசரி மற்றும் முகடு இடைநிலையான வேறுபாடு என்ன? முகடுக்கும் இடைநிலைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? முகடு. முகடு அப்படிங்கிறது உங்களுக்கு மோடு. ஸோ மோட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மோடு இன்னொன்று என்னது நமக்கு? மீன். மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ். சரியா? ஸோ ஆவரேஜ்னால் 9 × 1 9. ரைட்டாக உங்களுக்கு கலர் மாற்றிடுவோம். ஸோ ஆவரேஜ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 6 × 12. ரைட்டா? ஓகே ஒரே நிமிஷம், நம்ம கலர் வேறு கலர் வச்சுக்கலாம். ஸோ இதில் மோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்காங்க? 9ல் தான் இருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ 9ல் இருக்காங்கன்னா அதோட ஏஜ் என்ன? 5 வயசு குழந்தைங்க தான் நமக்கு எத்தனை இருக்காங்க? 9 பேர் இருந்திருக்காங்க. அப்போ மோட் அப்படிங்கிறது 5. அவ்வளோதான். சரியா? மோட் இஸ் 5. நெக்ஸ்ட்டு மீன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 9 12 5 8 7 6. எல்லாமே சின்ன நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 9 9, 12 × 6 72, 9 × 5 45, 7 8s are 56, 7 4s are 28, 6 3s are 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும்? 8 16, 22, 24, 29, 38. ஸோ லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன வருது அப்படின்னா 8. அடுத்து 3 4 7 5 2 1. ஸோ 22 228. மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது? 9 30 numbers வருது. ரைட்டா? 10 20 30 numbers are there. ஸோ டிவைட் பை 30 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆல் அடிச்சிடலாமா? 10 7 3s are 21, 6 3s are 18. ஒரு 0 இருக்குது, தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 7.6. நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 and 7.6 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2.6. அவ்வளோதான். சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முகடு அண்ட் மீன், சராசரி, மோட் அண்ட் மீன். சரியா? ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபைண்ட் த மோட். அது இங்கேயுமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட மோடுக்கு தான் நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? மோட் இஸ் ஈக்குவல் டு L1 + L + F - F1 ஹோல் டிவைட் பை 2F - F1 - F2 இன்ட்டு H. இதுதான் மோடோட ஃபார்முலா. மீடியனுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே நமக்கு 3 3 3 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ H அப்படிங்கிறது நமக்கு 3 தான். சரியா? ஸோ ஹைட்டுங்கிறது 3. நெக்ஸ்ட்டு எல்லுங்கிறது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் F F1 F2. ரைட்டா? இதோட டேட்டா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் தூக்கி இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ எஃப்ங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 5 2 10 23 இந்த மாதிரி போகுது. ஸோ மீடியன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா? ஸோ மோடுக்கும் மீடியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு இங்கே மீடியனை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மோடை பொறுத்தவரையில் நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்கள். 23 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 23 அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கணும்? அந்த சென்டர் டேர்ம் அப்படின்னா 23 தான் ஃப்ரீக்வன்சி இந்த எஃப். சரியா? 23 தான் எஃப். அதுக்கு முந்தின நம்பர் தான் எனக்கு F1. அதுக்கு அடுத்து வர நம்பர் தான் எனக்கு F2. சரியா? கிளியரா? அதே மாதிரி F1 F2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ Fங்கிறது 23, F1 10, F2 21. நெக்ஸ்ட்டு தேவைப்படுது L. ஸோ L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு 23 ஆன்சர் வந்திருக்கா? 23ல் 12 to 15 எனக்கு டிவைட் ஆகுதா? ஸோ அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். ஸோ இதுதான் எனக்கு L அப்படிங்கிறது. ஸோ இப்போ Lங்கிறது நமக்கு 12. சரியா? கிளியரா? ஸோ L அப்படிங்கிறது 12. ஓகே. ஸோ ஃபார்முலாவில் டேரெக்டாக போட்டுக்கலாமா? 12 + F - 23 - F1 10 ஹோல் டிவைட் பை 2 × 23 - 10 - 21 இன்ட்டு H 3. ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? இஸ் ஈக்குவல் டு
12 plus 13 by 15 into difference 3, right? So 46 minus 3 5s are, so 5 13 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 5s are 10 6. So answer is 14.6 is your answer. So option D. Clear? Next one போயிடலாம். The mode of the above grouped frequency distribution என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மோட் இங்கேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கலாமா இந்த கொஸ்டினையுமே? நம்ம ஆல்ரெடி மீடியனில் கொடுத்துருக்கோம். இப்போ மோடில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போன சம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எனக்கு மோட் அப்படிங்கிறப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 20. ஸோ இப்போ எஃப்ங்கிறது 20, இந்த 10 அப்படிங்கிறது F1 அண்ட் இந்த 5 அப்படிங்கிறது F2. நெக்ஸ்ட்டு அது லைன் பிட்வீன் 20 to 30. அப்போ எனக்கு எல்லுங்கிறது 20. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஹச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு 10. கிளியரா? ஸோ இது ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி செட்டாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்த பர்சன்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ சிஜிஎலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறையா நார்த் இந்தியன்ஸில் சொல்லியிருக்காங்க. அது நார்த் இந்தியன்ஸ்னு சொல்லலை, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கதா நார்த் இந்தியன்ஸ் சேனல்ஸ் நிறைய பிரபலமான சேனல்லையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, நம்ம அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தள்ளி போனாலும் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ஸோ தள்ளி போகாட்டாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய சம்ஸ், அதாவது புது மாடல் கொஷின்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தரவாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? சரி, இந்த கொஷின் பாருங்கள். Given below is the distribution of 48 students present in the class on the basis of their attendance. வகுப்பில் கலந்து கொண்ட 48 மாணவர்களின் வருகை அடிப்படையில் அவர்கள் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதே இது தான் நமக்கு போன சம்மில் என்ன பார்த்தோம், மோட் பார்த்தோமோ அதே டேர்ம் தான். எனக்கு இருக்கிற ஹையஸ்ட் ரெப்பிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 18 தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எஃப்ங்கிறது 18, F1 அப்படிங்கிறது 13, F2 அப்படிங்கிறது 8. ஸோ 14 அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸு 4. ஸோ அப்போ H 4. டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? மோட் இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் F1 F மைனஸ் F1 டிவைட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு H. ஸோ இஸ் ஈக்குவல் டு எல்லோட டேர்ம் 14 plus F 18 minus F1 13 divided by 2 into F 36 minus 13 minus 8 into H 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், 14 plus 5 by கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 15. கட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 15 கிடச்சிருக்கும். சரியா? இன்ட்டு 4 5 3. ஸோ 4/3 அப்படிங்கிறது உங்களுக்கு 1.33 போகும். ஸோ 14 + 1.33 15.33 இஸ் யுவர் ஆன்சர். எந்த ஆப்ஷன் பார்ப்போம்? 15.33 ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட்டு, வேரியன்ஸ் ஆஃப் 20 அப்சர்வேஷன் இஸ் 5. ஈச் அப்சர்வேஷன் இஸ் மல்டிப்ளைட் பை 2. நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸில் எனக்கு அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் ஃபைனல் டேர்மில் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் மைனஸ் எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் வரப்போ எனக்கு தேர் வில் பி நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் ஆன்சரில் வராது. எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ண எனக்கு தேர் வில் பி சேஞ்ச், அதாவது ஆன்சர் சேஞ்ச் ஆகும். சரியா? டுவெண்ட்டி அப்சர்வேஷனுக்கு எனக்கு 5ன்னு கிடச்சிருக்கு வேரியன்ஸ். ஸோ இப்போ 20 அப்சர்வேஷனோட வேரியன்ஸ் 5 அப்படின்னா எனக்கு, ஸோ நல்லா பாருங்கள், ஒரு 20 அப்சர்வேஷன் அதுக்கு எனக்கு வேரியன்ஸ் அப்படிங்கிறது 5 கிடச்சிருக்கு. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்சர்வேஷன், இப்போ 20 அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும், 20 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்டு 2 பண்ணுறாங்க, மல்டிப்ளைங் பை 2 எல்லாமே இன்ட்டு 2 பண்ணுறப்ப எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், ஆன்சர் என்னவோ மாறும் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக வேரியன்ஸ் அப்படிங்கிறது 5ன்னு கிடச்சிருக்கா. ஸோ அதே ஆன்சர் தான் இங்கே 5 ப்ளஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 பண்ணியிருக்கீங்களா. ஸோ அப்போ இன்ட்டு 2ஓட ஒரு ஸ்கொயர், இதுதான் ஆன்சர். சரியா?
ஸோ அப்போ வேரியன்ஸை பொறுத்தவரையில் எனக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி மல்டிப்ளைடு, அதாவது எனக்கு 2ஆல் பெருக்கிறாங்க அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சரில் இதே 2க்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும். சப்போஸ் எனக்கு 5ஆல் பெருக்கியிருந்தாங்க அப்படின்னா இன்ட்டு 5 ஸ்கொயர், இது 7ஆல் பெருக்கியிருந்தால் இன்ட்டு 7 ஸ்கொயர். புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? இது எப்படி வருது சார் அப்படின்னு கேட்டாலும் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இது எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்சர்வேஷன், நானே ஒரு அப்சர்வேஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது இப்போது 1 2 3 சின்ன நம்பர்ஸை எடுத்துக்கலாமா? 1 2 3 3 அப்சர்வேஷன் நம்பர் இருக்குது. இதுக்கு எனக்கு மீன் பார்த்தீங்க வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? வேரியன்ஸ். ஸோ அப்போ மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் மீனுங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 2 + 3 டிவைட் பை 3. ஸோ என்ன ஒரு 3 4 5 6/3னா 2ஆ? இதே இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா நம்பரையும் இன்ட்டு 2 பண்ண போகிறேன். இன்ட்டு 2 பண்ண போகிறேன். சரியா? இன்ட்டு 2 பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 2 4 6. இப்போ இதுக்கு நான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும்? 6 + 4 + 2/3 இஸ் ஈக்குவல் டு 12/3. கட் பண்ணிங்க அப்படின்னா 4 வருதா? 4 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் தானே 4 வருது. ஸோ இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன தான் சேஞ்ச் ஆகுது? இங்கே ஸ்கொயர் வரும், அதாவது மேலே ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்மா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 3 4 5ஆ? சிக்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற டேர்ம் எக்ஸ் பார், அதாவது மீன் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். மீன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 4 + 5 + 6 + 7 டிவைட் பை 1 2 3 4 5 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 25/5. ஸோ உங்களுக்கு மீன் அப்படிங்கிறது 5ன்னு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது கண்டுபிடிக்கணும். செகண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 5 - 3 உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? -2. இது டேட்டா ஸ்கொயரே பண்ணிடலாம். நமக்கு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் எழுத வேணாம், டேட்டா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 - 5, 4யும் 5யும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா -1². 5யும் 5யும் இது பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட்டு 6யும் 5யும் மைனஸ் பண்ணால் 1² 7யும் 5யும் மைனஸ் பண்ணால் 2² ஹோல் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேர்ம் 5. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் the whole square divided by n. So answer is root of எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்ப்போம். 4 + 1 + 1 + 4 whole divided by 5. So 10/5 √2. So option is √2. So in the answer √2 வருதுன்னு பாருங்க. √2 is your answer. So option C. ரொம்பவே ஈஸி தாம்மா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குவார்டைல் கீவேர்ட்ஸ், அதாவது கால்சன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்மட் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் எக்ஸிக்யூஷன், அதாவது ஃபார்முலாவை டேரெக்டாக போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா குவார்டைல் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க, குவார்டைல்லாம் என்ன, அதை வேர்டை கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கீழே தான் வருது அது எல்லாமே. ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். சரியா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 12 வேல்யூ இஸ் 3. If each of the values increased by 4, then the variance of the new set. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? increased by 4. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம்? ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது. தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு போன வீடியோவில் தான் சொல்லியிருக்கோம், போன கொஷினில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு ஆன்சர் அதே 3 தான். இஃப் ஈச் ஆஃப் த வேல்யூ இஸ் இன்க்ரீஸ் பை 4, அதாவது 12 மதிப்புக்கின் திட்ட விலக்கு 3 ஆகும். ஒவ்வொரு மதிப்புக்கும் 4 ஆக அதிகரிக்கப்பட்டால், அதாவது ஒவ்வொரு இதுக்குமே 4 இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு என்ன சேஞ்ச் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் வராது. ஸோ அப்போ இங்கேயுமே உங்களுக்கு
3 தான் ஆன்சர் வரும். சரியா? அடுத்து என்ன கேட்குறாங்க, நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது சிக்மா அப்படிங்கிறது 3ன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க கேட்குறது ஃபைண்ட் த வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுதான் வேரியன்ஸ். அப்போ 3 ஸ்கொயர் 9 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் ஆஃப் த கிவன் டேட்டா அபவுட் தேர் மீன். ஸோ இந்த அபவுட் தேர் மீன் அப்படிங்கிற வேர்டு தான் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுவும் நார்மல் மீனும் ஒன்றும் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தரவின் சராசரியை பற்றி சராசரி விலக்குகளை கண்டறியவும். ஸோ இந்த வேர்டு தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சராசரி விலக்கை கண்டறியவும். சரியா? ஸோ சராசரி பற்றி சராசரி விலக்கை கண்டறியும். ஸோ இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீன் டீவியேஷன். நமக்கு மீன் டீவியேஷனை என்னன்னு சொல்லிடுறேன். மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது இப்போ 4 6 7 3 5 5 நம்பர் இருக்கா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மீன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 6 + 7 + 3 + 5 + 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு, 30/6 ஈக்குவல் டு 5. ஸோ 5ங்கிறது உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும், மீன் டீவியேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த மீன் டீவியேஷன்னா நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாடுலஸ் போட்டுக்கணும். சரியா? மாடுலஸ் போட்டுட்டு உங்களுக்கு 5ங்கிற நம்பர் கிடச்சிருக்கா. ஸோ இந்த 5ஐ விட ஃபஸ்ட் நம்பர் 4 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்குது. ஸோ -1 இந்த மாதிரி மாடுலஸ்க்குள்ளே போட்டுக்கணும். ப்ளஸ் அடுத்து 6ங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1 மாடுலஸ் 1. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் பாருக்கு பேர் தான் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் 3 7 பார்த்தீங்கன்னா 5 - 7 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா -2. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன தான் அது மைனஸாக இருந்தாலும் இந்த மாடுலஸ் என்ன, இப்போ மாடுலஸ் ஆஃப் -1னா உங்களுக்கு இது 1 தான். சரியா? இதே மாடுலஸ் ஆஃப் -7 அப்படின்னாலும் இதோட ஆன்சர் 7. மாடுலஸ் ஆஃப் -19 அப்படின்னாலும் இதோட ஆன்சர் 19 + 19. ஸோ இதோட வேலை எனக்கு எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறது தான் இதோட வேலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைனஸ் டேர்ம் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா -1 அப்போ 1 + 1 + 2 + இந்த டேர்மை தான் நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சரியா? -1 + 1 அப்படிங்கிறது. ஸோ எதில் போட்டுரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. +2. ஸோ +2 நம்ம 7ஓட நிப்பாட்டிக்கும். அடுத்த 5ம் 3ம் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் ஒரு +2 வந்திருக்கும். 5 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ +0 + 0 ஹோல் டிவைட் பை n. எத்தனை மீன் அப்படிங்கிறதே நமக்கு என்னது, டோட்டல் நம்பர் டிவைட் பை சம் ஆஃப் த அப்சர்வேஷன். ஸோ டிவைட் பை n ஈக்குவல் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 2 4 5 6. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1, 5ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணால் 2, 5ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் 2. அப்போ இந்த 2ங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த ஒரு 2 வராது. சரியா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6/6 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 1. ஆப்ஷன் ஏ. அப்போ மீன் டீவியேஷன் ஆஃப் த கிவன் டேட்டா அபவுட் தேர் மீன். சரியா? தரவின் சராசரி பற்றி சராசரி விலக்கை கண்டறிவோம். இந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மீன்னா என்ன. மீன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 5ன்னு கிடச்சிருக்கும். அந்த 5ஐ கொண்டு கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணுற வர நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மாடுலஸ் தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் அது எல்லாத்தையும் ப்ளஸ் சைனாக போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் போட்டிங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான் மீன். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மீன் டீவியேஷன் டிவைட் பை கொடுத்துருக்கிறது மீன் அப்படின்னா மீன். சரியா? ஸோ அப்போ மீன் டீவியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னது, மாடுலஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் x minus x bar divide by n. இந்த மீன் அப்படிங்கிறது தான் ஹோல் டிவைட் பை n. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இதோட
மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மீன் அப்படின்னா என்ன, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 8 + 7 + 6 + 5 + 1 என்ன ஆன்சர் வந்திருக்கும், 7 10 13 14 19 22 30 ரைட்டா. ஸோ 30 டிவைட் பை 6 நம்பர்ஸ். ஸோ 5 அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ் பார்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த 5 ஒன்று ஒன்றா இதில் மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. 5 - 3 5 - 8 5 - 7 5 - 6 5 - 5 5 - 1 எல்லாத்தையும் இது பண்ணிங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 5 - 3 என்ன வரும், 2 ஸோ 2 5 - 8 3 7 5 2 6 5 1 5 5 0 1 5 4. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ். Total numbers is 6 is equal to add பண்ணிங்க அப்படின்னா 4 5 6 7 8 9 10 11 12 12 by 6 answer is 2. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ 2 அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, இந்த 2 அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மீன் டீவியேஷன். நெக்ஸ்ட்டு மீன் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டிவைட் பை மீன். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை மீன். மீன் அப்படிங்கிறது 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, டிவைட் பை 5. கட் பண்ணிங்க அப்படின்னா 0.4. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. கிளியரா. ஸோ மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய 5 அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் 5 - 3 5 - 8 5 - 7 அப்படி போட்டு எல்லாத்தோட பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் மாடுலஸ் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 6 போட்டிங்கன்னா மீன் டீவியேஷன் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா மீன் டிவைட் பை மீன். சரியா. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த மீன் டீவியேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 10ன்னு சொல்கிறதுனால ரொம்பவே ஈஸி. 2 4 6 8 10 12 14 16 18 20 ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீன் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு முதல் 10 இயல் இரட்டை எண்ணின் சராசரி விலக்கில் என்ன. சராசரி விலக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி விலக்கு அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் அந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் டிவைட் பை என். இதுதான் உங்களுக்கு மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது. சரியா. ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பார் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் அப்படிங்கிறது தான் மீன். இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 4 + 2 + 4 + 6 + up to 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் டிவைட் பை 10. இதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு இது n நம்பர் தானே, என்னன்னே இருக்கட்டும். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா n × n + 1 ஹோல் டிவைட் பை 2 n. ஆவரேஜ் அப்படின்னா இந்த n கேன்சல் ஆகிடும். ஸோ n கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆவரேஜ் ஆஃப் n கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதோட ஃபார்முலா இதுதான். அதாவது வரிசை எண் 1 2 3 அப் டு இந்த n டேர்ம்ஸ் இதுதான் ஃபார்முலா இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே n அப்படிங்கிறது மொத்தமாக 10 நம்பர்ஸா. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க இந்த நம்பரில் எல்லாத்துலேயும் நான் 2 வெளியே எடுத்துக்கிறேன். 2 வெளியே எடுத்துகிட்டு எனக்கு எல்லாமே 1 2 3 4 5 6 அப் டு 7 8 9 10 தானே வரும். ஸோ அப்போ 2 நான் வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் என்னங்கிறது 10 + 1 பை 2. ஸோ ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 11 கிடச்சிருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ 11 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ் பார். டேரெக்டாக எக்ஸ் பார்ங்கிறது 11 அப்படின்னு ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. அடுத்தடுத்த நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குன்னா n + 1/2 அப்படிங்கிறத சராசரி. சரியா. ஆவரேஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மீன் டீவியேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 11. இந்த 11 இதையும் மைனஸ் பண்ணுங்கள். 11 - 2 என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 9. அடுத்து 11 - 4 7. அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா 5. அடுத்து 3. அடுத்தது 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 - 10 1 ஆகிடுச்சு. அடுத்து 11 - 12 பண்ணுறப்போ மறுபடியும் என்ன ஆகுது 1 ஆகிருக்கு. கரெக்டாக. சாரி
அப்போ இதுலேயும் எனக்கு 1 தான் வருது, இதுலேயும் 1 தான் வருது. அடுத்து 11 மைனஸ் 14 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடச்சிருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் போகுதா, 1 3, அடுத்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 5, அப்படியே ரிவர்ஸில் போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாடலஸ் போட்டுட்டு இன்ட்டு 2 மட்டும் போட்டுக்கிட்டால் எனக்கு அதே செட்டு தான் மறுபடியும் வரப்போகுது. சரியா, டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ். டோட்டல் என்னங்கிற எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 10 நம்பர்ஸ் இருக்கா. ஸோ டிவைட் பை 10. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், 9 10 20 25 25 இன்ட்டு 2, 25 இன்ட்டு 2 அப்படின்னா உங்களுக்கு 50. 50 டிவைட் பை 10, ஆன்சர் இஸ் 5. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the mean deviation about median for the given data. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், பட் இதில் உங்களுக்கு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது அபவுட் மீன், நம்ம பழைய இதில் என்னென்னா அபவுட் மீடியன் பார்த்துருந்தோம், அபவுட் மீன் பார்த்துருந்தோம். இதில் மீடியன். கொடுக்கப்பட்ட தரவிற்கான இடைநிலையை பற்றி சராசரி விலக்கல். ஸோ சராசரி விலக்கல் இந்த வார்த்தை தான் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இடைநிலையை பற்றி சராசரி விலக்கல் அப்படின்னா இது ஃபார்முலா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மீன் டீவியேஷன் டிவைட் பை மீடியன். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. சரியா? ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு மீன்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியன் கேட்டிருக்கப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். இது பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக இதில் மீடியன் அப்படிங்கிறது மிடில் நம்பர் 1 2 3 4 5 6 7. அப்போ சென்டர் நம்பர் இஸ் 70. இதுதான் உங்களுக்கு மீடியன். நெக்ஸ்ட்டு மீன் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த 70ல் என்ன பண்ணணும் அப்படின்னா 70லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். 70 மைனஸ் 52, அதாவது கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். 70 மைனஸ் 52 என்ன ஆன்சர் கிடைக்கும், 18. அடுத்து 70 மைனஸ் 56 14. 70 மைனஸ் 66 4. 70 மைனஸ் 75 5. அடுத்து 80 10. அடுத்து 82 12. ஸோ அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட மீன் டீவியேஷன் எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீனில் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணியிருக்கோன்னா மீனுங்கிறது 5ன்னு அப்படி கண்டுபிடிச்சி அந்த 5ல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு நம்பரையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இதில் மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ மீன் சொன்னதால் அதில் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியன் சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியன் கண்டுபிடிச்சி மீடியனுங்கிறது 17 கண்டுபிடிச்சி அதில் மைனஸ் பண்ணிட்டு வரும். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 12 கிடச்சிருக்கா. ஸோ 12 கிடச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டு டிவைட் பை மீடியன். மீடியன் அப்படிங்கிறது 70. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது இந்த டேர்ம். ஸோ இதோட ஃபார்முலா டிவைட் பை மீன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 7 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 20 32 36 46 48 63. ஸோ இதில் ஒரு டேர்ம் விட்டுருக்கும் ப்ளஸ் 10. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 46 ப்ளஸ் 3 49 53 ப்ளஸ் ஒரு 10 63 டிவைட் பை டோட்டல் நம்பர் 7. ஸோ 9 இஸ் த மீன் டீவியேஷன். ஸோ மீன் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நவ் coefficient of mean deviation is equal to mean deviation 9 divide by median 7. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மீன் டீவியேஷன் டிவைட் பை மீடியன் சொல்கிறோமா. இந்த டிவைட் பைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அவுட் ஆஃப் மீடியனில் நம்ம பார்க்குறோம். ஸோ மீடியன் அப்படிங்கிறது நம்ம 70 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 70ல் நம்ம ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணிட்டு வரணும். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ 18 14 4 5 12 10 அப்படின்னு அரைஸ் ஆகிருக்கு. ஸோ மீன் டீவியேஷன் தான் இந்த எக்ஸ் பை டோட்டல் நம்பர்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை என். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு மீன் டீவியேஷனுங்கிறது உங்களுக்கு 9. ஆன்சர் இஸ் 9 ஆப்ஷன் ஏ. கிளியரா?
ஸோ இந்த டினாமினேட்டரில் வர டேர்மை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் அதாவது மீடியன் டீவியேஷனோட கம்பேர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எனக்கு மீன் வருது அப்படின்னா நீங்கள் மீனுக்கு கிடைச்ச ஆன்சரை வச்சு நீங்கள் மீன் டீவியேஷனில் மைனஸ் பண்ணணும். இங்கே எனக்கு மீடியன் அப்படின்னா மீடியன் 70 அப்படின்னா 70 வச்சு நீங்கள் மீன் டீவியேஷன் மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? Compute the coefficient of mean deviation from median about the series. About the series நமக்கு அதாவது பின்வரும் தொடர்களுள் சராசரியிலிருந்து மீன் டிவியேஷனின் குணகத்தை கண்டுபிடியுங்கள். ஓகே, குணகத்து ரைட். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் ஃப்ரம் த மீடியன் ஃப்ரம் த மீடியன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட் என்னென்னு எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் ஃப்ரம் த மீடியன் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மீன் டீவியேஷன் எதில் பார்க்குறோம் அப்படின்னா மீடியன் வச்சு பார்க்குறோம். சரியா? டிவைட் பை. ஸோ போன கொஷினுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அபவுட்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். இதே இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் மீன் டீவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ மீடியன் கேட்டிருக்காங்களா? ஸோ மீடியன் என்னென்னு பார்த்துடலாமா? அசனிங் ஆர்டரில் தான் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ அசனிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இங்கே மீடியன் அப்படிங்கிறது மிடில் நம்பர் 14 அப்படிங்கிறது தான் உங்களோட மீடியன். சரியா? ஸோ மீடியன் அப்படிங்கிறது 14. ஸோ மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 14 minus 3. 14 minus 3, 14 minus 7, 14 minus 12, 14 minus 15, 14 minus 18, 14 minus 22. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? இது 14 minus 3 11. அடுத்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 7. அடுத்து 2. அடுத்து 1. நெக்ஸ்ட்டு 4. நெக்ஸ்ட்டு 8. ஹோல் டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ் இஸ் 3, 4, 5, 6, 7. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 20, 19, 33. ஸோ 33 டிவைட் பை 7. இதுதான் உங்களுக்கு மீன் டீவியேஷன். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா படி மீன் டீவியேஷன் 33 by 7 டிவைட் பை மீடியன் இஸ் 14 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்? 33 by 7 into 14 98. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெசிமலில் தான் வரப்போகுது. 3 டேபிள் கட் ஆகுமா? கட் ஆகாது. அப்போ டேரெக்டாக 98ஆலே கட் பண்ணிக்கலாம். 98ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா 0.330. 330ங்கிறது 98 எத்தனை டைம்ஸ் போகும்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3, 4ல் தான் இருக்குது. ஸோ 3 ட்ரை பண்ணிங்கன்னா 270 + 24 294 வருதா? ஸோ அடுத்து 98 போட்டிங்க அப்படின்னா பெரிய நம்பராக மாறிடும். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு அடுத்த நம்பர் 3 தான். நெக்ஸ்ட் நம்பர் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஒரு ஸோ அப்ராக்சிமேட்டாக 50 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 50 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸோ 294 அப்படின்னு வந்திருக்கும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ 294யும் 330யும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் 36 கிடச்சிருக்கும். அகெயின் ஒரு 0 போட்டால் 360. இதுவும் அகெயின் 3 டைம்ஸ் தான் போகும். ஸோ அப்போ 2 3 வச்சு ஆப்ஷன் இருக்கிற வேல்யூ ஆப்ஷன் பி 0.33. கிளியரா? ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீடியன் அப்படிங்கிறப்போ நமக்கு டிவைட் பை மீடியன் யூஸ் பண்ணுறோம். சரியா? கிளியரா? அபவுட் த மீடியன் அப்படின்னா மீடியனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இங்கேயுமே கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட். சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். The mean deviation about mode for the given data. ஸோ about mode அப்படின்னு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? அபவுட்னா நம்ம என்ன சொன்னோம்? கம்பேர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? ஸோ அப்போ கம்பேர் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு மீன் டீவியேஷன் ஒரே செகண்ட் மீன் டீவியேஷன் அபவுட் மோட். ஸோ இந்த பிளேஸில் நான் டிவைட் பண்ணக்கூடாது, நான் கம்பேர் தான் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அபவுட்டுங்கிறப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீன் டீவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு
நமக்கு மீடியன் தேவைப்படுதா அதில் எங்கேயாச்சும்? மீடியன் தேவைப்படல, மோடு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதிகமாக என்ன நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 7 1 டைம், 2 டைம், 3 டைம். 9 பார்த்தீங்கன்னா 1 டைம் 2 டைம். 7 3 டைம்ஸ், 9 2 டைம்ஸ். வேறு எதுவும் பெருசாக ரிப்பீட் ஆகல. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 7 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மோடு. சரியா? ஸோ மோட் இஸ் 7. அப்போ 7 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மீன் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 7ஆல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 7யும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0. 7 4 7 10 7 9 7 5 7 12 7 7 7 9 7 7. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 7யும் இது பண்ணிங்கன்னா 0. 7 4 பண்ணிங்க அப்படின்னா 3. அடுத்ததும் 3. ரைட்டா? நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 8, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 0. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 7 8 16 21 22 23 டிவைட் பை 9. கட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் போயிருக்கும் 18, பேலன்ஸ் 50. ஸோ 50 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 9 5 45, பேலன்ஸ் 5. ஸோ அப்ராக்சிமேட்லி 5 விட அதிகமாக போகுது. ஸோ 2.656 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் 2 டெசிமலோட. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் 2.56. கிளியரா? ஸோ இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். குவார்டைல். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவார்டைல், நெக்ஸ்ட்டு டிசைல், நெக்ஸ்ட்டு பெர்சன்டைல், நெக்ஸ்ட்டு ஸ்கியூனஸ். ஸோ பார்க்க தான் வேர்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கும், பட் எல்லாமே ரொம்பவே ஈஸியான பார்ட்டு. எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் குவார்டைல், டிசைல், பெர்சன்டைல், ஸ்கியூனஸ். ஸோ இதை பற்றின ஷார்ட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதோட உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டை மோஸ்ட்டாக எண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் செட்டு மாதிரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அது அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 40 கொஷின்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த 40 கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பார்ட்டோட நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டை எண்ட் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ.